ஊர்லலாம் இருக்கும்போது அரிசி மாவு, முறுக்கு மாவு, சத்து மாவு, ராகி மாவு இதெல்லாமே ரெடி பண்ணி மில்லுல கொடுத்து அரைச்சு ஒரு தூக்கு சட்டியில போட்டு வச்சுக்குவோம். எப்பல்லாம் இதெல்லாம் தேவையோ அப்பல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இங்க வெளிநாடு வந்ததுக்கப்புறமா அதுக்கான வாய்ப்பு அமையவே இல்ல. ஏன்னா வெளிநாடுகள்ல ரைஸ் மில்லெல்லாம் இருக்காது பார்த்தீங்களா? இங்க புருணை நாட்ல ஒரு இடத்துல ரைஸ் மில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அட்ரஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரி நம்மளும் போய் அரைச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த சத்து மாவுக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இந்த சிறுதானியங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே கழுவி காய வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அத வறுத்துட்டு இந்த சத்து மாவு அரைக்க கொண்டு போணும். சத்து மாவு அரைச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம லைஃப்பில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுகளை மறக்கவே முடியாது. அதுவும் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸு, காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் மறக்கவே முடியாது. அதே மாதிரி தான் எனக்குமே. அதுவும் 90s கிட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சொல்லவா வேணும். 10 வருஷம் கழிச்சு என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இன்றைக்கி கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க அம்மா என்னோட யூடியூப் சேனலை ரெகுலராக பார்ப்பாங்களாம். என்கிட்ட வீடியோ காலில் பார்த்து பேசினாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ அம்மா என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குறதுக்கு. என்னோடய பசங்களை பார்த்து பேசினது இது எல்லாமே இந்த காலேஜ் மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வந்த மாதிரி தான் இருந்தது. எத்தனை வயசானாலுமே எங்கே போனாலுமே அந்த கல்லூரிகளில் நம்ம வாழ்ந்த நினைவுகளை அழிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த காலேஜில் படித்த எல்லாருமே ஒரு ரீயூனியன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது பிளானிங்காக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆயாச்சு, ஒவ்வொரு ஃபேமிலியாகவும் ஆயாச்சு. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு எல்லோரும் ஒரே இடத்துல கூடுறது அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய விஷயந்தான். பட் எங்கள் பேட்சில் அது நடக்குமா என்னன்னு தெரியல. பட் அதுக்கான முயற்சிகளை எடுக்கலான்னு நினச்சிட்ருக்கோம். பார்க்கலாம். அந்த மாதிரி நடந்தால் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்.